அனைவரும் இந்த நாளுக்குரிய வசனத்தை சொல்லுவோம். திருமணம் திருமணம் நீடித்த அன்பின் வாழ்வு. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். மத்தேயு 19:6. ஆண்டவர் இயேசுவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, கிருபைகளை எண்ணி ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கின்றது. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த உணர்வோடு கூட இந்த நாளிலும் வழிபாட்டில் பங்கு பெறுகிற நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், சொல்லி முடியாத அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகின்ற போது இந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற நம்பிக்கையோடு கூட பாடுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். நமக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகின்ற போது ஆண்டவர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே,
ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அவாந்தரமாய் காணப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த துதி ஆராதனை நேரத்தில் வறண்ட நீளத்தை நீரூற்றாய் மாற்றுகின்ற ஆண்டவர், அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுகின்ற ஆண்டவர் இன்றைக்கும் நம்மத்திலே பிரசன்னமாய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, ஆண்டவருடைய மகிமையின் ஆசரிப்பு கூடாரத்தின் ஆசீர்வாதத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்த ஆண்டவர், மகிமையின் மேகமாய் இறங்கி வந்து ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்தியில் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை பலப்படுத்த சுவாமி என்று சொல்லி நாம் கேட்கின்ற போது, நம் வாஞ்சையோடு கூட அவரை விசுவாசித்து பாடுகின்ற போது ஆண்டவர் நம் மத்தியிலே இறங்கி வந்து நம்மை ஆற்றல் படுத்துவார். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த ஆராதனை பாடலை பாடுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, வாரும் ஐயா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலை என்று சொல்லி நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவர் நம் மத்தியிலே செயல்படுவார். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக
இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்கள் மத்தியிலே கிருபாசனத்தில் இறங்கி வந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய ஆலயத்தில் இறங்கி வந்து நம்மை ஆற்றல் படுத்துகிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. நம்பிக்கையோடு கூட பாடுவோம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மத்தியிலே இறங்கி வந்தீரே என்று பாடுவோம். மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மோசேயை முச்செடியின் நடுவிலே சந்தித்த ஆண்டவர் சீனாய் மலையிலும் அவரை மறுபடியும் சந்தித்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை சந்திக்கும்படியாய் இறங்கி வந்திருக்கிறார். அந்த சந்திப்பு நம்மை பலப்படுத்துகின்றது. அந்த சந்திப்பின் மூலமாய் நாம் ஆற்றல் பெறுகின்றோம். நம்பிக்கையோடு கூட பாடுவோமா? முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினிலே இறங்கி வந்தீரே, இப்பொழுது மாறும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மூன்றாவது சரணத்தை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். சீடர்கள் மத்தியிலே மேல் வீட்டு அறையினிலே பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி வந்த ஆண்டவர் இப்பொழுதும் நம் மத்தியிலே இறங்கி வருகின்றார். அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக அந்த பெந்தேகோஸ்து நாளின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களாக அன்றைக்கு அந்த மேல் அறையிலே சீடர்கள் மத்தியிலே இறங்கி வந்த ஆண்டவர் இப்பொழுது நம் மத்தியிலே கடந்து வருகின்றார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே வாருமையா என்று சொல்லி கேட்டு ஒரு வாஞ்சையோடு கூட நாம் பாடுவோம். சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி வந்தீரே, இணைந்து பாடுவோம்.
சீடர்களின் மத்தியில் வீணாய் மலை அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுமா, வாரும் ஐயா, இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, துணையாளரே, எங்களை ஆற்றல் படுத்தும்படி வாரும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே வாரும் ஆண்டவரே, வாரும் ஐயா நல்லவரே, வாரும் ஐயா எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை ஆற்றல் படுத்தும் ஆண்டவரே என்று சொல்ல எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாரும் ஐயா நல்லவரே என்று பாடுவோமா. ஆமென், ஆமென். வாரும் ஐயா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே வாரும் ஆண்டவரே, எனக்கு பக்கத்துல வந்து நில்லுங்க சுவாமி, என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்துங்க, என்னை ஆறுதல் படுத்துங்க, என்னை அபிஷேகிங்க, என்னை வல்லமை என் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே, உடைய மகிமை என் மீது இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உடைய அபிஷேக தைலம் என் மீது ஊற்றப்படுவதாக. இப்பொழுது இப்பொழுது ஒரு வல்லமை, இப்பொழுது ஒரு மகிமை என் மீது கடந்து வரட்டும். இந்த திருச்சபையின் மீது உடைய மகிமையின் மேகம் இறங்கி வந்து நீ ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வல்லமையை பெற்றுக் கொள்வோம், இந்த அபிஷேகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அந்த மகிமையின் ஆண்டவரை இப்பொழுது இப்பொழுது receive the Holy Spirit. இப்பொழுது அந்த ஆவியானுடைய பிரசன்னம், இப்பொழுது அந்த மகிமையின் பிரசன்னம் இப்பொழுது நம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புவதாக, இப்பொழுது நிரப்புவதாக. வல்லமையின் அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்படுவதாக. இப்பொழுது ஒவ்வொருவருடைய தலையின் மீதும் உம்முடைய மகிமை அபிஷேகமாய் ஊற்றப்படும்படியாய் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையின் மேகமாய் இறங்கி வந்து எங்களை பலப்படுத்தும். இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, வியாதி மறையட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாய், எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாய் நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே கடந்து வந்து வல்லமையின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு மகிமை, இப்பொழுது ஒரு மகிமையின் மேகம், இப்பொழுது உம்முடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. அக்கினி அக்கினி அக்கினியின் அபிஷேகம் இப்பொழுது எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களை நிரப்புவதாக. நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை உண்டாகட்டும். கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரம், பலவீனங்கள் மாறுகின்ற நேரம், நோயிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகிற நேரம், நரம்புகள் பலப்படுகின்ற ஒரு நேரம், ஒரு சுகம், ஒரு பலன், ஒரு கிருபை, ஒரு மகிமை, ஒரு அபிஷேகம் உண்டாகின்ற ஒரு நேரம். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் அலறி அடித்து ஓடுகின்ற ஒரு நேரம், எல்லா செய்திகளும் உன்னை விட்டு கடந்து போகின்ற ஒரு நேரம். இயேசுவின் நாமத்தினாலே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்பொழுதும் அந்த மகிமையின் மேகம் நம்மை பலப்படுத்தும்படியாய், மகிமையின் அபிஷேகம் நம்மை சுகப்படுத்தும்படியாய் அந்த அபிஷேக தைலம் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய தலையின் மீதும் ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. அபிஷேக தைலத்தின் மேலும் இந்த நேரத்தில், இந்த நேரத்தில் ஆண்டவரே, யாரெல்லாம் நம்பிக்கையோடு வாஞ்சையோடு கேட்கின்றார்களோ இப்படி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, இப்படி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. வியாதிகள் மறைவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் மகிமையாய் இறங்கி வந்ததற்காய்
மகிமையாய் இறங்கி வந்ததற்காய் நன்றி 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 ஆண்டவரே. மகிமையின் மேகம் எங்கள் மீது இறங்கி வந்திருப்பதற்காக நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமையின் அபிஷேகம் நம் மீது ஊற்றப்பட்டதற்காக ஆண்டவர் அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே பெந்தேகோஸ்தே அனுபவத்தை கொடுத்ததை இன்றைக்கு இந்த திருச்சபையிலே அந்த அபிஷேகம் கொஞ்சம் மாறாமல் இறங்கி வந்திருப்பதற்காய் ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே. உடைய அபிஷேகம் முன்மாறியும் பின்மாறியுமாய் ஊற்றப்படுவதற்காய் நன்றி ஆண்டவரே. உடைய அபிஷேக தைலம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருப்பதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. உடைய கிருபை எங்களை இடை கட்டுவதற்காய் நன்றி. ஒரு விடுதலை உண்டாவதற்காய் நன்றி. உடைய மகிமையின் அபிஷேகத்தினால் இன்னைக்கு திருச்சபையை நிறைத்திருப்பதற்காய் நன்றி. என்னுடைய ஆலயம் உடைய மகிமையின் மேகத்தினால் சூழ்ந்திருப்பதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு வந்திருக்கின்றோம், வறண்ட நிலமாய் வந்திருக்கின்றோம், விடாய்த்து போன சூழ்நிலையிலே வந்திருக்கிறோம், விட்டாந்தரையாய் வந்திருக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு ஒரு தண்ணீர் தடாகமாய் மாற்றுவீராக, இன்றைக்கு ஒரு செழிப்பாய் மாற்றுவீராக, இன்றைக்கு ஆண்டவரே ஒரு நீரூற்றை தருவீராக ஆண்டவரே. இன்றைக்கு ஆகார் கண்ணீரோடு கூட அந்த வனாந்திரத்தில் உம்மை நோக்கி பார்த்தபோது நீரூற்றை கொடுத்து அந்த சந்ததியை செழிக்க வைத்த ஆண்டவர், அந்த சந்ததியை உயர்த்தின ஆண்டவர். இன்றைக்கும் ஆண்டவரே வறண்டு போன சூழ்நிலையிலே விடாய்த்து போன நிலைமையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த தண்ணீர் தடாகத்தின் மூலமாய் அந்த செழிப்பின் மூலமாய் இன்றைக்கும் ஆண்டவரே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக, வியாதியை மாற்றுவீராக, உடைந்து போன நெஞ்சத்தோடு வந்திருக்கிறவர்களை தேற்றுவீராக. ஆறுதல் படு கரத்தினால் அரவணைப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக, பலவீனத்தை மாற்றுவீராக, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகின்ற ஆண்டவர், வேதனையை களிப்பாய் மாற்றுகின்ற ஆண்டவர் இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே உம்முடைய கரம் தொட்டு மகிமையாய் இறங்கி வந்து எங்களை ஆற்றல் படுத்துவதற்காய் நன்றி சுவாமி. ஒரு விடுதலையோடு கூட உம்மை ஆராதித்தோம் என்ற உணர்வில் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுக்கு பலன் தார். ஒரு விடுதலையோடு உம்மை ஆராதித்தோம் என்ற உணர்வில் உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற அடியாரை நீர் மறைத்து உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படுவதாக, உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துவதாக, உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக, உம்முடைய வார்த்தைகள் வருகின்ற போது ஒரு அதிசயம் உண்டாவதாக ஆண்டவரே. சோர்வுகளையும் களைப்புகளையும் மாற்றுகின்ற உம்முடைய வார்த்தை, ஜீவனுள்ள அந்த வார்த்தை எங்களை நோக்கி கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே அசைவாடுகின்றவர் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் ஆவியோடும் உண்மையோடுமை தொழுது கொள்ள உதவி செய். ஆவி ஆத்துமா சரீரம் யாவை உமக்கு என்று அர்ப்பணிக்கின்றோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மன தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருங்கள்.